ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைவர்கள் உருவாதல். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போட்டாச்சு. இன்னைக்கு வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நேரு, தாகூர், அதுக்கப்புறம் காமராஜர் மற்றும் காந்தியில் பாதி வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ராஜாஜி, அதே போல் சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார் மற்றும் மூலர் ராமபிரதம் கவர் ஆகும். ஸோ நம்மளோட சேனலில் நம்ம ஜிஎஸ்ஆட 100 டே ஸ்டடி பிளான் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அது போக உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே ஷார்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஜிஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் நம்மளோட சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு 6 யூனிட்ஸும் எப்படி நம்ம கவர் பண்ணுறது, இன்க்ளூடிங் சயின்ஸ், எக்கனாமி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியோகிரஃபி எல்லாமே யூனிட் 5 அண்ட் யூனிட் 6ஓட எல்லா டாபிக்ஸும் நம்ம வந்து நம்மளோட சேனலில் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு படிக்கவும் போகிறோம், அதே நேரத்தில் ஒரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வித்தின் திஸ் லிமிடெட் டேஸ்க்குள்ளே நம்ம ஜிஎஸ்ஐ ஈஸியாக படிக்கிறதுக்கு இந்த பேட்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி என்ன ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம டேரக்ட் டாப்பிக்கில் போவோம். ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லாலோட பிறப்பு பார்த்தீங்கன்னா 14 நவம்பர் 1889 அலகாபாத்தில் பிறந்திருப்பார். அவரோட இறப்பு 27 மே 1964 டெல்லி. இவர் சார்ந்த அரசியல் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ். அதே போல இவரோட துணைவர் கமலா நேரு. இவரோட குழந்தைகள் அப்படின்னு பார்த்தா இந்திரா காந்தி. சரி, இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது சின்ன ஒரு இன்ட்ரோ அவரை பற்றி. ஸோ இதை முடிச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த இயரில் அந்த தலைவர்கள் என்னென்ன கட்சி சார்ந்த வேலைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து அரசியல் சார்ந்த வேலைகள், தங்களோட விடுதலை உணர்வை தூண்டக்கூடிய வேலைகள் என்னென்ன செஞ்சாங்க, எந்தெந்த போராட்டத்தில் பங்கிட்டுக்கிட்டாங்க, அதனால அவங்க எத்தனை முறை ஜெயிலுக்கு சென்றாங்க, என்ன அவங்களோட வாழ்க்கை காலகட்டத்தில் அவங்க என்ன வந்து பண்ணியிருக்காங்க, அந்த விடுதலைக்காக அவங்க என்னென்ன போராடியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ 1922 ஒத்துழையாமை இயக்கம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டதன் விளைவாக காங்கிரசுக்கும் கிலாபத்துறவுக்கும் இடைப்பட்ட உறவு வந்து சிதைந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கம் இருந்த வரைக்கும் காங்கிரசுக்கும் இந்த கிலாபத் உறவுகள் வந்து ரொம்ப சுமூகமான நிலையில இருந்துச்சு. ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உறவுல சின்ன விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. 1924 வந்து கலிஃபா பதவி வந்து ஒழிக்கப்பட்டது. இது அந்த 1924 நடந்த சம்பவம். அடுத்தது சுயராஜ்யவாதிகளுக்கும் தாராளவாதிகளுக்கும் ஒரு சின்ன விரிசல் வந்து, ஒரு சின்ன பிரிவினை வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அந்த காலகட்டத்தில். அடுத்து அலகாபாத்தில் வந்து நேருக்கும் அதே போல வந்து மன்மோகன் மால்வியாக்கும் 2 பேருக்கும் வந்து ஒரு விரிசல் ஒரு ஐடியாஸ்ல வந்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2 பேரும் தங்களுடைய கருத்து மூலியமா வேறுபட ஆரம்பிச்சாங்க. அடுத்து 1923 நகரசபை தேர்தலில் நேரு குழு வந்து வெற்றி பெற்றது. டெல்லியில் முஸ்லிம் மாநாடு வடிவமைத்த கொள்கையை வந்து நேருவும் ஸ்ரீனிவாசனும் காங்கிரஸ் கமிட்டிக்கு வற்புறுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், இந்த கொள்கைகளை வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. யாரு? நேரு மற்றும் ஸ்ரீனிவாசன் வந்து காங்கிரஸ் கமிட்டிக்கு டெல்லி முஸ்லிம் மாநாடு வடிவமைத்த கொள்கையை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. ஸோ அந்த கொள்கையில் என்னென்ன அந்த டெல்லி முஸ்லீம் மாநாடு வந்து சமர்ப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல பம்பாயும் சிந்தையும் பிரிக்கணும். அதுக்கப்புறம் பலுச்சிஸ்தான் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் வந்து வலுப்பெற செய்யணும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணணும், அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதே போல் 3வது அவங்க சொன்னது பஞ்சாப் மற்றும் வங்காளம் இது 2யுமே வந்து பிரதிநிதித்துவம் அந்த இடத்துல பரப்ப வேண்டும். அந்த 2 இடங்களுமே வந்து பிரதிநிதித்துவத்தால் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் முஸ்லீமுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான் இந்த கொள்கை. இந்த கொள்கையை நேரு மற்றும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் 2 பேருமே ஆதரிக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் கமிட்டிக்கு அதை வந்து சொல்லவும் செய்யறாங்க. அடுத்து நேரு அவரோட ஏற்கனவே பார்த்தாச்சு. நேரு வந்து என்னென்ன பதவிகளில் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, முதல் தலைமை அமைச்சராக வந்து இருந்திருப்பாரு. அந்த டைம்ல அவரு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு, ஒரு உரை வந்து ஆற்றிருப்பாரு. அந்த உரை வந்து விதியுடன் ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு உரையை நேரு வந்து ஆற்றிருப்பாரு. அது போக நேரு என்னென்ன பதவியில இருந்திருப்பாருன்னா, முதல் இந்திய பிரதமரா வந்து 1947 இருந்து அதே போல 1964 வரைக்கும் பிரதமர் பதவி ஆற்றிருப்பாரு. அவர் பிரதமரா இருந்தபோது குடியரசுத் தலைவராக இருந்தவங்க ராஜேந்திர பிரசாத் மற்றும் ராதாகிருஷ்ணன். அடுத்து தலைமை ஆளுநர்கள்னு பார்த்தா, இவரு பிரதமராக இருந்தபோது மவுண்ட் பேட்டன் பிரபு இருந்திருப்பாரு, சக்கரவர்த்தி இருந்திருப்பாங்க. அதே போல ராஜகோபாலாச்சாரியார் வந்து தலைமை ஆளுநர் பொறுப்புல இருந்திருப்பாங்க. அடுத்து இது போக இவர் வந்து பாதுகாப்பு அமைச்சராகவும் இந்த ஆண்டுல இருந்து இந்த ஆண்டு வரைக்கும் இருந்திருப்பாரு. ஸோ இவருக்கு முன்னாடி பாதுகாப்பு அமைச்சர் பதவியில இருந்தவங்க வி.கே. கிருஷ்ணமேனன். அதே போல இவருக்கு அடுத்தது இருந்தவங்க வந்து யச்வந்த்ராவ் சவான். இவங்க வந்து பாதுகாப்பு அமைச்சரா இந்த ஆண்டுகள் 3 பீரியட்னு சொல்லலாம். 62 இருந்து
இந்த பாதுகாப்பு அமைச்சர் வந்து மாசங்கள் எத்தனை மாசங்கள் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே 1962ல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57ல் தான் இருந்திருப்பாரு. எந்த மாசத்துல இருந்தா 62ல் வந்து அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும், அதே போல 57ல் வந்து ஜனவரியில இருந்து ஏப்ரல் வரைக்கும். அது போக அவர் வந்து பிப்ரவரி 1953ல இருந்து ஜனவரி 1995 வரைக்கும் பாதுகாப்பு அமைச்சர் பதவியில வகிச்சிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து நிதியமைச்சராகவும் இருந்திருப்பாரு. எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் ஒரு நிதியமைச்சர் பதவியில இருந்திருப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது போக அடுத்து வெளி விவகாரத்துறை அமைச்சராகவும் இது பதவியில இருந்திருப்பாரு. இவரோட இயக்கம் அப்படின்னு பார்த்தா அணி சேரா இயக்கம், அதுதான் வந்து நேருவோடது. ஸோ எந்த அணிலும் ஒரு சேர்ந்துக்கல. ஸோ தனிப்பட்ட அவரோட விருப்புகளை அவரு தன்னைத்தானே அவருக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த போராட்டங்களுக்கு அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1916ல் வந்து லக்னோ காங்கிரஸ் கூட்டத்தை வந்து தந்தையுடன் சேர்ந்து காந்தியடிகளை சந்திச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் காந்தியை மீட் பண்ணது எங்க அப்படின்னு பார்த்தா 1916ல் தன் தந்தையோட சேர்ந்து அந்த லக்னோ காங்கிரஸ்ல போய் மீட் பண்ணியிருப்பாரு. அதாவது புதுசாக ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போடுறோம், இல்லை ஒரு காலேஜில் அட்மிஷன் போடுறோம்னா பேரண்ட்ஸ் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் டே விட்டுட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தன்னுடைய தந்தையின் ஆதரவோட கொண்டு போய் காந்தியடிகளுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்து காந்தியை ஃபாலோ பண்ணி அந்த ஒவ்வொரு போராட்டங்களையும் காந்தியை பின்பற்ற ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இவரோட கருத்து வேறுபாடுனால இவர் தனி கொள்கைகளையும் இவர் தனி திட்டங்களையும் வந்து வகுக்க ஆரம்பிச்சிருக்காரு. 1920ல் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொள்றாரு. 1921ல் நேரு முதல் முறையாக சிறை செல்கிறார். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றனால 21ல் சிறை போகிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படுது. கிட்டத்தட்ட அவரோட வாழ்நாளில் அவர் 16 வருஷம் ஜெயிலே கழிக்க வேண்டியதாயிருச்சு. ஸோ அவரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தா சிறப்பான நூல்கள் நேருவோடது அப்படின்னு பார்த்தா உலக வரலாற்றின் காட்சிகள் 1937 எழுதியிருக்காரு. சுயசரிதை 1936, இந்தியாவின் கண்டுபிடிப்பு அப்படிங்கிற 3 நூல்கள் முக்கியமான நூல்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய தேசிய காங்கிரஸ் லாகூர்ல இவர் வந்து தலைமை ஏற்று நடத்திருக்காரு. எந்த ஆண்டுன்னு பார்த்தா 1929ல். ஸோ அதனால இவரை வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் இடதுசாரிய தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் ஒரு பட்டத்தையும் வந்து கொடுத்திருக்காங்க. இடதுசாரி தலைவராகவும் வகிச்சிருக்காரு. ஆகஸ்ட் 15, 1947 டெல்லியில சுதந்திர இந்தியாவின் கொடியை ஏற்றும் சிறப்பு அங்கீகாரத்தை இவர் வந்து பெற்றிருக்காரு. ஸோ எந்த ஆண்டு 1947 குடியரசு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு டெல்லி கோட்டையில வந்து இவர் அந்த கொடியை வந்து ஏற்றக்கூடிய ஒரு சிறப்பு அங்கீகாரம் இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கான சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தா நவீன இந்தியாவின் சிற்பி அப்படிங்கிறது இவருக்கு ஒரு சிறப்பு பெயராக விளங்குது. அதுக்கப்புறம் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் 1945ல் இவர் வந்து பங்கு பெற்று அதே போல 15 ஜூன்ல இவர் கைதும் செய்யப்பட்டாரு. 1952ல் வந்து 1952 தேர்தலில் நேருவோட தலைமையினால காங்கிரஸ் வந்து வெற்றி அடையுது. ஸோ இந்தியாவில் வந்து திட்டக்குழுவை உருவாக்கியவர் நேரு. முதல் 5 இயர் பிளான் அந்த 5 இயர்ஸ் பிளான் திட்டத்தை வந்து இவர் தான் வந்து கொண்டு வராரு. அதில் முதல் அந்த 5 வருஷத்துக்கான என்னென்ன கோட்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணவர் நேரு. அந்த கோட்பாடுகளை வரைந்தவர் நேரு. முதல் 5ஆம் திட்ட பிளான்ல வந்து அந்த கோட்பாடுகள் எல்லாம் எழுத்து கூறியவர் வந்து நேரு. அடுத்த தொழிற்சாலை கொள்கைக்கான தீர்வு நேருவின் ஆதரவாலையும் அந்த நேருவோட உழைப்புனால அதுக்கான தீர்வு வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அவர் பண்ண போராட்டமா இருக்கலாம், அவர் கொடுத்த மனுக்களா இருக்கலாம், அவர் எடுத்த முடிவா இருக்கலாம். இதோடைய காரணத்தினால தொழிற்சாலை கொள்கைக்கு ஒரு தீர்வு வந்து 1956ல் கிடைச்சிருக்கு. ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஒன்று சேர் அல்லது அலி அப்படிங்கிறது நேருவோட ஒரு வாக்கியமா நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து முக்கியமாக நம்மளுக்கு 10th and 12th நேரு அப்படிங்கிறதுல கவர் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லி இவ்வளோதான் நம்மளுக்கு லிமிடெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வேணும் அதர் சோர்சஸில் போய் நீங்கள் ஆன்லைன்லையோ எதில் வேணாலும் எடுத்தோம்னா நம்ம நேருன்னு போட்டால் அவரோட வாழ்க்கை வரலாறுல இருந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு டீட்டெயிலாக வரும். பட் நம்மளுக்கு புக்ஸில் அதாவது TN புக்ஸில் அப் டு 12th வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ் இவ்வளவு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது ரவீந்திரநாத் தாகூர். தாகூரோட பிறப்பு பார்த்தா May 7, 1861 கல்கத்தாவில் பிறந்திருப்பாரு. அவரோட இறப்புன்னு பார்த்தா 7 ஆகஸ்ட் 1941 அதே கல்கத்தா. காலம் வந்து வங்காள மறுமலர்ச்சி. ஸோ இவருடைய காலத்தை வங்காளத்தின் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அதை டெவலப் பண்றதுக்கும் அதை முன்னேற்றத்திற்கும் இவரோட காலகட்டத்தில் பெரிதும் போராடி இருப்பாரு. அதனால தான் இவருடைய அந்த காலத்தையே வங்காள மறுமலர்ச்சியின் காலம் அப்படின்னு சொல்றாங்க. தாகூரின் காலம். இவர் பெற்ற விருது நோபல் பரிசு எந்த ஆண்டு கிடைச்சிருக்குன்னு பார்த்தா 1913 இவருக்கு வந்து கிடைச்சிருக்கும். எழுதிய மிகச்சிறந்த சிறப்பான நூல் பார்த்தா கீதாஞ்சலி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே போல இவர் எழுதின அமர் சோனார் பங்காளா அப்படிங்கிற ஒரு பாடல் இன்றைய அளவும் வங்காளத்தின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து தானா குமாரசாமி வந்து தமிழ்ல மொழிபெயர்த்துள்ள இவரோட நூல்களை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ இவருடைய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தா தானா குமாரசுவாமி வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான சுதேச திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில்
அந்த ஒரு திட்டம் வந்து உருவாக்கப்படுது. அந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்கு முக்கியத்துவம் அந்த திட்டம் கொடுத்தது அப்படின்னா, சுய உதவிக்குழுக்கு அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதாவது சுய வேலை, ஒவ்வொருத்தருக்கும் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தொழிலை வந்து கற்றுக்கொள்ளணும், ஒரு வொகேஷனல் ஜாப் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கல்வியோடு சேர்த்து, கல்வியோடு சேர்த்து அந்த வொகேஷனல் ட்ரைனிங்கும் உங்களுக்கு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவங்களோட கல்ச்சரில் வந்து அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து ஒரு தச்சராக இருந்தாங்கன்னா, ஸோ அந்த தச்சு வேலை செய்ய அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதே பெண்களாக இருக்கும்போது ஸோ அந்த பெண்களுக்கு வந்து டெய்லரிங்கோ ஏதோ ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் வந்து ஒரு வொகேஷனல் சப்ஜெக்டாக அவங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த சுதேசி திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை இவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, மக்கள் தங்களை சுய வலிமை உள்ளவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டியதற்கு என்னென்ன இதெல்லாம் முக்கியமாக தேவையோ அதெல்லாம் வந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத இவர் வந்து வலியுறுத்தியிருப்பார். அது எதா வேணாலும் இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், தன் திறமையை வளர்த்துக்கொள்ளணும். அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஒரு செல்ஃப் இண்டிபெண்ட் பீப்புளாக வந்து உருவாகிறதுக்கு என்னென்னலாம் அடிப்படை தேவை இருக்கோ அதெல்லாமே இந்த திட்டத்தின் கீழே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இவர் வந்து வலியுறுத்தியிருப்பாரு. ஸோ அதை தான் வந்து தாகூர் தன் எழுத்துக்களின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கார். ஸோ இந்த வேண்டுகோளை தன்னுடைய ஒர்க்ஸ் மூலியமாவோ, தன்னுடைய இல்லை ஒருத்தர் வந்து அந்த காலத்தில் இண்டிபெண்டன்ஸுக்கு சுதந்திர வீரர்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக நியூஸ் பேப்பர்ஸ் மூலியமாக இது பண்ணாங்க இல்லையா, ஸோ தன்னுடைய ஒர்க் மூலியமாவோ இல்லை நியூஸ் பேப்பர் மூலியமாவோ இந்த கருத்தை அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்த சுய உதவி குழு, சுய உதவி அது வந்து ஆத்ம சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுய உதவி தான் வந்து அவர் என்னன்னு சொல்றாருன்னா, ஆத்ம சக்தி அதுதான் ஒவ்வொருத்தரையும் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்து உந்துதலாக வந்து இருக்கு அப்படின்ட்டு ஸோ ஆக்க திட்டத்தை கோடிட்டு காட்டியிருக்காரு. 1901 தாகூர் விலைஹடகா அப்படிங்கிற இடத்துல இருந்து சாந்தி நிகேதனுக்கு இவர் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ தன்னைத்தானே அந்த சாந்தி நிகேதனுக்கு அர்ப்பணிச்சிருப்பாரு. அந்த ஒரு பெரிய ஏரியாவை வந்து உருவாக்கியிருப்பாரு. ஸோ அந்த சாந்தி நிகேதன்ல தான் அவர் பாடசாலை உருவாக்கியிருப்பாரு. அதே போல் வந்து பிரார்த்தனை கூட்டம் அந்த இடத்துல உருவாக்கியிருப்பாரு. ஸோ அதே போல் இப்போ வந்து சாந்தி நிகேதனில் லேட்டராக வந்து நம்மளுக்கு ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் அப்படின்னு ஒரு பெரிய கேம்பஸாக வந்து உருமாறி இருக்கு. ஸோ அந்த இடத்துல இல்லாததே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த சாந்தி நிகேதன்ங்கிறது பெரிய புகழ்பெற்றதாக இருக்கு. ஸோ அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தவர் தாகூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, MK காந்தி. ஸோ இவரோட பிறப்பு அக்டோபர் 2, 1869 போர்பந்தர், இந்தியாவில் பிறந்திருப்பார். இவர் பிறந்த ஆண்டு தான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா காந்தி ஜெயந்தி அப்படின்னு நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். அவர் இறந்த ஆண்டு ஜனவரி 30, 1948. ஸோ இவர் வந்து புதுதில்லியில இருந்திருக்காரு. ஸோ இதை வந்து சுதந்திர போராட்டத்தில் இந்திய விடுதலைக்காக இறந்து தன் உயிரை தியாகித்து கொண்ட அந்த தியாகிகள் தினமா வந்து இவரோட இறந்த ஆண்டை வந்து கொண்டாடுறோம். அடுத்து இவரோட நினைவிடம் அப்படின்னு பார்த்தா பிர்லா மாளிகை. அதே போல இவரை கொன்றது வந்து நத்துராம் கோட்ஸ்வாத் வந்து கொண்டிருப்பாரு. கிட்டத்தட்ட கரெக்டா எக்ஸாக்டா 5:17 அந்த மணித்துளிகளில் வந்து அவரை நோக்கி அந்த தோட்டாக்கள் பாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க மாலை நேரத்தில். இவர் கட்சி அப்படின்னு பார்த்தா காந்தியின் கட்சி அப்படின்னு பார்த்தா இந்திய தேசிய காங்கிரஸ் தான். முழுக்க தன்னை வந்து அந்த காங்கிரஸ்காக அர்ப்பணிச்சிருப்பாரு. இவர் கல்வி அப்படின்னு பார்த்தா காந்தியின் கல்வின்னா லண்டன் பல்கலைக்கழகத்தில் வந்து BL வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ அப்போ வந்து இவர் பை ப்ரொஃபஷனாக காந்தி என்ன அப்படின்னு பார்த்தா காந்தி வந்து தெரியும் எல்லாருக்குமே. இவர் வந்து ஒரு லாயராக இருந்திருப்பாரு. சவுத் ஆப்பிரிக்காவில் தன்னுடைய லாயர் ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் சவுத் ஆப்பிரிக்காவில் தான் இருந்திருப்பாரு. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1888 இங்கிலாந்தில் கடற்பயணம் மேற்கொண்டு இங்கிலாந்துக்கு சென்று இங்கிலாந்தில் தன்னுடைய லா படிப்பை வந்து முடிச்சிருக்காரு. 88 போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு. 91 தன்னோட படிப்பை முடிச்சுட்டு 91 அங்கேயே சவுத் ஆப்பிரிக்காலே வழக்கறிஞராக ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நிறைய கேசஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அங்கிருந்து அவர் திருப்பி இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் பம்பாயில் இங்கே வந்து கொஞ்சம் காலகட்டத்தில் அவர் வந்து வழக்கறிஞராக வந்து பணியாற்றுறாரு. ஸோ அதில் அவர் எடுத்துக்கிட்ட கேஸ் எல்லாமே அவருக்கு தோல்வியை தான் தேடி கொடுத்துருக்கு. எந்த ஒரு வெற்றியுமே அவரோட கேஸில் வரல. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன், ஃபெயிலியரான சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கால் வருது ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய குஜராத்திய கம்பெனி மூலியமாக ஒரு வேலை வந்து இவருக்கு வருது. என்ன அப்படின்னா, திருப்பி எங்ககிட்ட ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ் வந்து நீங்கள் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாப் ஆஃபரை வந்து திருப்பி சவுத் ஆப்பிரிக்காவில் கொடுக்குறாங்க. அப்போ தன்னுடைய ஃபெயிலியராக இருக்கக்கூடிய இந்தியாவில் ஃபெயிலியராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம திருப்பி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே போய் 20 வருஷங்களா அங்கே தான் இருக்காரு. ஸோ அந்த இடத்துல தான் இவருக்கு அந்த அஹிம்சை, அதே போல் வந்து மீதி இருக்கக்கூடிய அவரோட அந்த கொள்கைகள் எல்லாம், சத்தியகிரகம் அப்படிங்கிற அந்த கொள்கைகள் எல்லாத்தையுமே சவுத் ஆப்பிரிக்காவில் தான் அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அதுக்கு ஒரு பெரிய வெற்றி கண்டதுக்கு அப்புறம் அதே அந்த பிரின்சிபல் சத்தியகிரகமாக இருக்கட்டும், நான் வயலன்ஸ், அஹிம்சா, அது எல்லாமே திருப்பி இந்தியாவுக்கு வந்து இந்தியர்களுக்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வாதாடி ஒரு ஃப்ரீடமை வந்து அவர் வாங்கி கொடுத்துருக்காரு.
ஸோ இதுதான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்வால்ல இருந்து இந்தியர்கள் ஒரு ரயில்வே ட்ரிப்பில், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் காந்தி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் ஒரு அதாவது நிறத்தை வச்சு அவர் வந்து ஒரு கீழ்மட்டம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லலாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு இனவெறியை தூண்டும் ஒரு செயலாக வந்து தோன்றுச்சு. அதுலேருந்து தான் அவருக்கு வந்து இந்த மாதிரியான இந்த டீவியேஷன் வந்து கிளாஸஸ் வச்சு இந்த கலரை வச்சு வந்து ஒருத்தனை மதிப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறு அப்படிங்கிறத வச்சு அவர் தன்னுடைய போராட்டத்துக்கு ஒரு தொடக்க புள்ளியாக அமைஞ்சது இந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கேருந்து அப்போ அவர் எங்கே பயணம் பண்ணிட்டு இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 டர்பன்ல இருந்து பிரிட்டோரியாவுக்கு அவரோட பயணம் மேற்கொண்டிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல நடந்த சம்பவம் தான் இது. அதே போல டிரான்ஸ்வாலில் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்தியர்கள் ரொம்ப கடுமையா துன்புறுத்தப்பட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க செய்யக்கூடிய வேலை ஜாஸ்தியா இருக்கும், ஆனால் கொடுக்கக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்தா சேலரி அப்படின்னு பார்த்தா 3 பவுண்டை விட கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அது போக அந்த வேலையில் வரக்கூடிய கூலியை வச்சு அவங்க வந்து அதில் டாக்ஸும் பே பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது போக 9 மணிக்கு மேலே அவங்க வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற நிறைய கட்டுப்பாட்டோட வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மக்களுக்கு ஸோ ஒரு உணர்ச்சியை கொடுத்து ஸோ அந்த மக்களுக்கு ஒரு ஒரு பேஸாக இருந்து அவங்களுக்காக போராடி அவங்களுக்கு ஒரு வெற்றியை வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு காந்தி. அது போக டால்ஸ்டாய் மற்றும் ஜான் ரஸ்கின் அதே போல் வந்து தாரோவோட நூல்கள் எல்லாம் படித்து அதில் இருக்கக்கூடிய அறிவை வந்து அவர் பெற்றிருப்பாரு. ஸோ டால்ஸ்டாயோட எந்த நூல் காந்திக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டால்ஸ்டாயின் நூலான த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது. ஸோ இது மேலே டால்ஸ்டாய் மேலே இருந்த பற்றின் காரணமாக இவர் வந்து டால்ஸ்டாய் பண்ணை அப்படிங்கிறது 1910 ஆரம்பிச்சிருப்பாரு. அதே போல் ஜான் ரஸ்கினோட நூலான அன்டு தி லாஸ்ட் அப்படிங்கிற நூல் இவருக்கு ரொம்ப பிடித்தமானது. ஸோ அதில் இருந்து ஒரு ஃபீனிக்ஸ் குடியிருப்பை வந்து 1905 வந்து நிறுவிப்பார். அதே போல் தாராவோட சட்ட மறுப்பு அப்படிங்கிற சிவில் டிசோபீடியன்ஸும் இவருக்கு ரொம்ப மிக பிடிச்ச ஒரு விஷயம். அதுல இருந்து தான் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் கான்செப்ட், சத்தியகிரகா கான்செப்ட், அகிம்சைங்கிற கான்செப்ட் எல்லாமே அவர் வந்து எடுத்திருப்பாரு. ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்மட்ஸ் காந்தி அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து அந்த வரியை வந்து அழைக்கப்படுறாங்க. ஸோ ஒப்பந்தத்தின்படி இவர் வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. காந்தியின் அரசியல் குருவான கோபாலகிருஷ்ண கோகலே எல்லாருக்குமே தெரியும். பீகார்ல சம்பரணி அப்படிங்கிற இடத்துல அந்த சுரண்டல் முறை அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அதை வந்து தீன் காதியா அப்படிங்கிற முறை வந்து பின்பற்றி இருக்கும் அந்த சம்பரணி அப்படிங்கிற இடத்துல. ஸோ அதுக்காக அந்த அப்படின்னா என்ன முறை அப்படின்னு பார்த்தா, என்ன சுரண்டல் முறை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய விவசாயிகளோட லேண்டில் வந்து 20க்கு 3 பங்கு வந்து அவுரி தான் வந்து பயிரிடணும். ஸோ அந்த ரசாயன சாயங்களை தான் வந்து அவங்க பயிரிடணும், அதுக்கு கொடுக்கக்கூடிய வரிகள் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். இண்டிகோ பயிரிடுறதை பற்றி எல்லாமே ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு ராஜேந்திர பிரசாத் மற்றும் பிரஜ்கிஷோர் பிரசாத்தும் காந்திக்கு துணையாக செயல்பட்டு இதை எதிர்த்து போராட்டங்கள் மேற்கொண்டனர். அடுத்து 1918 வந்து அகமதாபாத் பில் வேலை நிறுத்தமும் அதே போல கேதா சத்தியகிரகம் அப்படிங்கிறது எல்லாமே 1918 நடந்திருக்கும். ரவுலட் சட்டம், ஸோ இந்த சட்டத்தை காந்திஜி வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ரவுலட் சட்டம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்ற உனக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்துருச்சு அப்படின்னா, என்ன தப்பு பண்ணீங்க என்ன அப்படின்னு எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளாம அரெஸ்ட் வாரண்ட் வந்துருச்சு, அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு விசாரணையும் இல்லாம அரெஸ்ட் பண்ணக்கூடியது தான் அந்த ரவுலட் சட்டம். ஸோ அந்த சட்டத்தின் மூலியமா இந்த ஒரு இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இதை அப்போஸ் பண்ணி ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னாரு. 1919 ஏப்ரல் 16 நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டம் நடத்தப்பட்டது. ஏப்ரல் 9 நாள் வந்து அதுக்கு தலைமையேற்ற போராட்டத்தின் தலைமையேற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா டாக்டர் சைபுதீன் கில்ஜி அதே போல டாக்டர் சத்யபால், இவங்க 2 பேருமே வந்து அந்த நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்துக்கு தலைமையேற்ற முக்கிய தலைமையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் டயர் மூலியமா இது நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தொடர்ந்து அந்த ஷூட்டிங் நடந்திருக்கும். அதுல காயப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா ஸோ அது இறந்தவங்க 379 பேர், காயப்பட்டவங்க வந்து 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தாகூர் வந்து இந்த போராட்டத்தினால, இந்த ஜாலியன்வாலாக் படுகொலையினால தாகூர் தன்னுடைய வீர திருமகன் அப்படிங்கிற நைட்ஹுட் படத்தை திருப்பி கொடுத்திருப்பாரு. அதே போல காந்தியும் வந்து கெய்சார் இ ஹிந்த் அப்படிங்கிற அவரோட பதக்கத்தையும் அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. 1918 முதல் உலக போர்ல முடிவுல இந்த கலிஃபா அப்படிங்கிறவரை இழிவுபடுத்தினது காரணமாக தான் அந்த கிலாஃபத் மூமெண்ட் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அந்த கிலாஃபத் இயக்கத்துக்கு வந்து தலைமை வகிச்சவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அலி பிரதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌஹத் அலிங்கிறவங்க தான் அதை வந்து தொடங்கியிருப்பாங்க. 1919 நவம்பர்ல வந்து டெல்லி அகில இந்திய கிலாஃபத் இயக்கம் வந்து நடைபெற்றது. இந்த கிலாஃபத் இயக்கம் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த கலிஃபா. ஸோ கலிஃபா வந்து இழிவுபடுத்தின வகையில தான் இந்த சகோதரர்கள் வந்து அந்த இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. அதுல இருந்து தான் அந்த முஸ்லிம்
முஸ்லிம்களுக்கான தனி மாநாடு, தனி தொகுதி, இந்த முஸ்லிம்களுக்கான தனி நாடு, இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே அங்கிருந்து தான் அந்த பிரிவு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அடுத்து சௌஹத் அலியன் யோசனைகள் அப்படின்னு பார்த்தா 3 யோசனைகள் அவர் சொல்லியிருப்பாரு. அது 3யுமே அவர் காந்தி வந்து ஆதரிச்சிருப்பாரு. யோசனைகள்னா வாசகம் மாதிரி. ஸோ வந்தே மாதிரம், இந்து முஸ்லீம் வாழ்க, அதே போல அல்லாஹி அக்பர் அப்படிங்கிற அந்த இதெல்லாமே காந்தியும் ஒப்புக்கொண்டிருப்பாரு. அடுத்து ஒத்துழையாமை இயக்கம். ஸோ ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆகஸ்ட்ல வந்து தொடங்கியிருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டம் வந்து கல்கத்தாவில் 1920 செப்டம்பர்ல இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பெர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 1920 டிசம்பர்ல சேலத்துல விஜயராகவச்சாரியாரோட தலைமையில இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் வந்து நாக்பூர்ல ஒத்துழையாமை இயக்கம் தீர்மானம் நாக்பூர்ல நிறைவேற்றப்பட்டுச்சு. 1922 பிப்ரவரி பாத்தோயில் வரிகடா பிரச்சாரம் வந்து அறிவிக்கப்பட்டது. அதே போல 1922 பிப்ரவரி 5 உத்தரப்பிரதேசம் கோரக்பூர் அப்படிங்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய சௌரி சௌரா கிராமத்துல பேரணியும் நடத்தப்பட்டிருக்கும். அதை தான் நம்ம சௌரி சௌரா இன்சிடென்ட் சொல்றோம். 1922 அந்த சௌரி சௌரால தான் வந்து கிட்டத்தட்ட 22 சோல்ஜர்கள் வீரர்கள் வந்து இறந்திருப்பாங்க. காவல் நிலையத்தை வந்து தீயிட்டு எரித்திருப்பாங்க. இதன் காரணமா காந்தி உடனடியாக இந்த இயக்கத்தை வந்து திரும்பி பெற்றிருப்பாரு. ஏன்னா அஹிம்சை வழியில போகணும், இப்படி நம்மளே போய் இந்த மாதிரியான வழியில வந்து செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து சுயராஜ்ய கட்சிகள் வந்து 2 வாரியா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு மாற்றத்தை விரும்பியவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படின்னு 2 குரூப்பா வந்து பிரியுது. மாற்றத்தை விரும்புபவர் யார் அப்படின்னு பார்த்தா CR தாஸ், நேரு இவங்களோட தலைமையில வந்து இந்த மாற்றத்தை விரும்பியவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்கள ஹெட்டடா கொண்டு நம்ம சட்டப்பேரவைக்குள்ள ஒரு போஸ்டிங் வாங்கி உள்ள நுழைஞ்சு அதுக்குள்ள போய் உட்காந்து நம்மளுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம மாத்திக்கணும், நம்மளுக்கான கொள்கைகளை நம்ம ஏற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவங்க மாற்றத்தை விரும்பியவர்கள். மாற்றத்தை விரும்பாதவர்கள் நம்ம இப்படியே இந்த ஒத்துழையாமை இயக்கம், இப்படியே போராட்டம் அப்படின்னு தொடர்ந்து நம்ம இப்படியே மனுக்கள் மேல மனுக்கள் கொடுத்து இப்படியே போலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல வந்து வல்லபாய் பட்டேல் மற்றும் சி ராஜாஜி வந்து தலைமையில நடந்திருக்கும். ஸோ நேரு மற்றும் CR தாஸ் சுயராஜ்ய கட்சி வந்து தொடங்கியிருப்பாங்க 1923 ஜனவரியில. அடுத்து இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது 1919 வந்திருக்கும், அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும். இந்த இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டவருக்கான ஒரு மாற்றம் ஒன்று, இன்னொன்று மாற்றப்பட்ட ஆட்சி அரசியல் முறை. இதுதான் வந்து அந்த இரட்டை ஆட்சின்னு சொல்லக்கூடியது. 1935 மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும். 1927 நவம்பர் 8 இந்திய அரசியல் சாசனம் மறுபடியும் சீர்திருத்தப்பட்டு புது இந்திய அரசியல் சாசனம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அதுதான் வந்து இந்தியன் ஸ்டாட்யூட்டரி கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கமிஷன்ல கிட்டத்தட்ட 7 பேர் கொண்ட குழுக்கள் வந்து அமையப்பட்டிருக்கும். இதுதான் வந்து சைமன் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோபேக் சைமன் அப்படிங்கிற அந்த கொள்கையும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த 1928 அனைத்து இந்திய மாநாடு கட்சியும் நடைபெற்றிருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு காந்தி, அதே போல் வந்து ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், அது போக பெண்கள் இயக்கங்கள், முத்துலட்சுமி அம்மையார் மற்றும் மூவலூர் ராமமிர்தம், இது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் GS டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 6383976468 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேனலோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு ஹிஸ்ட்ரியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் உங்களுக்கு எல்லா யூனிட்ஸுக்குமே ஷார்ட் ஹேண்ட் ரிட்டன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ப்ளஸ் அது போக உங்களுக்கு 100 டேஸ்க்குள்ள நம்ம 6 யூனிட் இன்க்ளூடிங் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, யூனிட் 5, யூனிட் 6 எல்லாமே தரவா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெஷர் அண்ட் நியூ டு TNPC அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 100 டேஸில் நம்மளோட போர்ஷன்ஸை ஈஸியாக எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிஸில் ஒன்றும் நம்ம கஷ்டமான போர்ஷன்ஸ்லாம் கொடுக்க போதில்லை. வீக்லி ட்வைஸ் தான் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சிலபஸ் ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணோம். அதுக்காக சிலபஸை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம படிக்க சொல்லுவீங்களா அப்படின்னா கிடையாது. எல்லா சிலபஸும் எல்லா டாப்பிக்கும் ஃப்ரம் ஸ்கூல் புக் 6 to 12 எங்கே கவர் ஆகுதோ அது டீட்டெயிலாக உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துருவோம். ஸோ கிளாஸஸ் எடுத்தது போக எது எங்கே படிக்கணும் அப்படிங்கிற தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த சேனல் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி GSல எல்லா யூனிட்ஸுக்குமே உங்களுக்கு வீடியோஸ் வந்து எடுக்கப்படும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.